அன்பார்ந்த சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். எதிர்வணக்கம் தெரிவிக்கின்றே நம்மளுடைய ஆட்சி பெற்று நல்லபடியாக இருக்க கடவுள். வணக்கம் வணக்கம். சுகமா இருப்போம். இன்று போல் என்று வாழ்க. நீ போல என்னைக்கு வேடன்னு என்கிட்ட தான் நடந்தது. காலையில முடிச்சு என்ன பண்ணியோ அத போல காலையில என்னைக்கு இரு. காலையில எப்படி இருந்தியா? ஆமா அப்படி சொல்றேன். ஆமா நேத்து 7 நாள் இன்னைக்கு நடப்பு. ஒரு மனிதரா பிறந்துட்டா காலையில இருக்கிறாப்புல என்னைக்கு இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு தேவை தாழ்வும் தேவை வாழ்வும் தேவை. வாழ்வும் தேவை தாழ்வும் தேவை. ஏத்தம் உண்டு இறக்கம் உண்டு. மேடு உண்டு பள்ளமும் உண்டு. காலையில எழுந்திருக்கலாம் இல்லையா? விதமா சோப்பு போட்டு குளிக்கலாம். ஆமா தான் வருவோம். 8 பேரு. ஒரு முதல்ல ஆண் வேஷம், இரண்டாவது பெண் வேஷம், மூணாவது ஆண் வேஷம், நாலாவது பெண் வேஷம், இரவு பரியந்தம் 8 பெண்ணு ஜோடி ஜோடியா ஆம்பளையா பொண்டாட்டியா வருவோம் மாறாட்டமா. அப்படியா? ஜோடி ஜோடி வருவீங்களா? என்ன குடுக்குறவா? நானும் ரொம்ப நாளா தனியா கிடக்குறேன். சரி, எனக்குன்னு ஒரு ஜோடி இல்லாத, எனக்குன்னு ஒரு துணை இல்லாத, அதனால உங்களோட நான் வந்து சேர்ந்துட்டா எனக்கு ஒரு சப்ப சாவடாலு கிடைக்கும். உனக்கு சப்ப சாவடாலு வேணும். எனக்கு ஒண்ணு ஓட்டு விட மாட்டீங்களா? எங்க கிட்ட வந்தா சவடால் மட்டும் தான் கிடைக்கும், சப்ப கிடைக்காது. அருமுகம், இதுக்கு பேரு சவடாலு. இதுதான் உனக்கு கிடைக்கும், சப்ப கிடைக்காது. நாங்கதான் ஆம்பளை முன்னாடி ஜோடி ஜோடியா வந்ததுன்னு சொன்னா ஒரு சப்ப உனக்கு விடுறானா எவன் முன்னாடி வாங்குவோம்? இவளா விடுவான். யாரு முன்னாடி வாங்குற கொடுத்து ஏன் மேலாஜி விடுவா? ஏன்னா இச்சை வாங்கினா அவன் பார்வையில இருந்து அவன் கொண்டு ஆண்ட கொடுத்த சொத்து ஆள ஒரு விட்டு போட்டா விட்டாலும் விடுவான், அதை மட்டும் விட மாட்டான். தம்பி சின்னவன் அதை மட்டும் விட மாட்டான். தம்பி, ஒரு கிராமத்துல ஏன் தெய்வத்தை வணங்குகிறார்கள்? அதான் ஊர் ஜெயிக்க வேண்டும்,
திட்டமே முடிய வேண்டும். முடிய வேண்டும். நாடு ஜெயிக்க வேண்டும். நாடு ஜெயிக்க வேண்டும். நல்ல மழை பொழிய வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். இங்குள்ள குடிமக்கள் எல்லாம் சேமத்து பிறந்திருக்க வேண்டும். இல்லையா? அந்த காரணத்தினால்தான் ஆமா. கிராமத்துல ஒரு தெய்வத்தை வணங்குவது. இந்த வருஷம் நல்ல மழை தான். நல்ல மழை. குறை கிடையாது. எந்த குறையும் கிடையாது. ஏன்னா ஊரு வேண்டியதான் ஓட்டுக்கு பிடிச்சு. ஆமா. ஊரு சேமமா இருந்தாதான் உனக்கு பாக்கு வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா. நீ வந்து 1600 ரூபாய் சம்பளம் வாங்குவ. இல்லனா இல்ல. அதனால கிராமத்தில் நல்லா இருக்கும் என்றால் தெய்வத்தை வழிபாடு செய்வது. ஆமா. அப்ப எதிரி வேற வந்து என்பதோ கட்டுனாலா இருக்கு. ஆமா. ஒரு ஆளை குறைச்சா அது நடப்புல போய் ஒரு ஆளை தூக்கி மேல போட்டு 17 வைக்கலாம்னு பாக்குறோம். எங்க கம்பெனி நீ வரியா? நான் வரலாம் பாரு. அப்படின்னா ஒரு நேரம் முதல்ல நில்லுங்க. அடுக்க வச்சா போனோம். அதனால நிக்க வச்சு நிக்க வச்சு பார்த்துதான் உனக்கு வேலை கொடுப்போம். கேட்ட உடனே வேலை கொடுக்க மாட்டோம். நான் கேட்ட உடனே வேலை கொடுக்க இருக்க வேண்டாம். நல்லா நில்லு. ஆறுமுகம் ஆளை பார்த்தா கோடு சுட்டுமா அட்டை சுட்டமா தான் இருக்கிறேன். ஆமா. ஆனா பார்வை சரியில்லையே. என்ன என் பார்வைக்கு என்ன திருட்டு பையன் பார்வை மாதிரியே இருக்கு. திருட்டு பையன் ஏட்டா அப்படியே பாக்குறேன். அது பேர் தான் திருட்டு பையன் பார்வை. தம்பி அப்படியே தப்பு கிடைக்க போனத ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஆமா. திட்ட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன். வாகன கருத்து கொடுக்க மாட்டேன். வாகன கருத்து கொடுத்தாதான் மறுபடியும் கருத்துருவா. சரிப்பா வரப்பா. வரியா? அப்படி எங்க நீ வருவது இல்லையானா? யாரை வணங்கணும்? எப்படி போகணும்? அப்படியே இருக்கணும். 16 கம்பெனி நீ வரியாப்பா? அப்படி எங்க கம்பெனி நீ வருவது உண்மையானா? யாரை வணங்கணும்? எந்த தெய்வத்தை வணங்க வேண்டாம்? சத்தியஜீவன் மைந்தனே, சத்தியஜீவன் மைந்தனே, சண்முகன் சோதரனே, முத்திக்கு முதல்வனே, முன்னின்று காப்பவனே, நித்தம் நினைத்து வந்தால் நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பார். அந்த தெய்வம் எந்த தெய்வம்? அவர்தான் விநாயகரே. விநாயகர் பெருமான தோத்திரம் செய். செல்தாமே புலவரேனும் வந்து நீங்கள் எங்கள் பந்தியில் தெரிந்தவாறு நாடகத்தில் விந்தாச்சல் விளப்பானாய் அல்லது செவிதனை கேட்பாயாக எந்த சொல் குருடாமல் என்மரம் பொறித்தால் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை தந்தை சகோதரர் என்ன நம்மள நாடகங்கள் கிராமத்தை சேர்ந்த மனை கருணை நாட்டவர் தலைவர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். சரிப்பா வேண்டுமானதெல்லாம் வேண்டிய
விட்டது. நாடத்தோட விளக்கம் தேவை. நாங்க 16 பேர் ஆட்டுக்காரர் ஒரு வாளு பிள்ளையார பிடிச்சு வச்சிருப்பாரு ஒரு தலையா. ஆமா. அவர் ஒரு தலை. அந்த தலையிற்கு இந்த விளையாடப்படாது. ஆசிரியர் நாடகத்தை சொல்லுவாங்க செய்தியாட்டுகள். ஆயிட்டா வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமானதில்லை வேண்டியா விட்டது. நாடத்தோட விளக்கம் தேவை. வேண்டுமானதெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. நாடகம் நடத்த போறோம். இது என்ன ஊர் தம்பி? வணக்கம் ஆடுகிறானா? வண்ணக்கம்பாடி. இந்த வண்ணக்கம்பாடி நகரத்தில் இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஊத்தின்னு வச்சா கூட்ட கூட இல்ல மூத்திரத்தை விட்டு அடிச்சுட்டு போலாம். வீட்டுல படுத்துருந்தாங்கன்னா மூத்திரம் வராது, அங்க விட மாட்டாங்க, பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறாங்களா? கும்பலா குடித்தா மூத்திரம் ஒண்ணுமா? கும்பலா விட்டு அடிச்சாதான் ஒரு அரை காடு கரும்பு பாயும். அந்த கரும்பு விளையுமா? ஓங்க மாட்டாது. விளையாது. அம்மா வச்சுக்கிறது உங்க உடம்புல அதோட மெய்தண்டாயமா பட்டுப்படும். அதாவது மாரியம்மா திருவிழா முன்னிட்டு ஒரே ஒரு நாடகம். மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஓரிரவு நாடகம் தம்பி. கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் உண்டோர் இடம் கருணாகரி உந்தன் பாதமே அம்மா கனவிலும் மரவேல் எப்போதுமே உண்டை கனவிலும் மரவேல் எப்போதுமே சொல்லுங்க. இந்த கடல் சூழ்ந்த புவியில் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் அந்த மாரியம்மன் தான். மாரியாத்தா தான். ஆமா, முதல்ல இந்த அம்மா தான் எல்லாருக்குமே தாய். இந்த மாரியாத்தா உலகத்துக்கே ஒரே தாய் இந்த அம்மா தான். ஆனா நமக்கு மட்டும் தான் நினைக்க போறேன். 7 14 லோகத்திற்கு உம்பர்கள் குறை தீர கும்பன் செம்பன் வை சோலையேந்தி வரும் மகமாரியே சோலையேந்தி வரும் மகமாரியே மகசூதனன் மணமகி சோதரி சதுர்வியாதம் தொழுவி சோதனை செய்யாதே என்னையே சோதனை செய்யாதே என்னையே நம்பி தொழுதே நம்மா உன்னை நம்பியே இந்த 7 14 லோகத்திற்கும் அந்த மகமாரி அம்மனே தாய். அவங்களே அம்மா. அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவை நீ வழிபட்டா உனக்கு கடாட்சம் தருவாள். சைலண்ட் சைலண்ட். அந்த அம்மாவை எதனா நீ எதிர்த்துக்கின அந்த அம்மாவை நீ எதனா பகச்சிக்கின ஆரம்பம் அப்படியே பாம்பா அப்படியே காலிலே கொட்டிடுவாங்க, வாயில நொறுத்தல்லும். அதுதான் அந்த பாட்டை எழுதுற அருமையா சொன்னாங்க. பேருக்கு பாம்பான சக்தி நீ வேம்பில் அமர்ந்தாடு நரணி அட வேடமர்ந்த எங்க நரணி அட வேடமர்ந்த எங்க அறுபத்து நாலு மாவுன்
வேம்பில் அமர்ந்தாடும் நாரணி, வேப்பலையில அமர்ந்து ஆடும் நாரணி, பட வேடமர்த்த எங்கள் படவேடு அமர்ந்த பரிபூரணி. அது மட்டும் கிடையாது. அந்த அம்மா இப்ப வீதி உலா போயிருக்காங்க. ஆமா ஆமா அந்த அம்மா வீதி உலா போனா யாரெல்லாம் அந்த அம்மாவுக்கு காவல் தெரியுமா? இந்த ஆம்பளை தெய்வம் பாரு, என் தெய்வத்தை விட விடு. ஆம்பளை தெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ எல்லா தெய்வம் அந்த அம்மாவுக்கு காவல் காவல். அதாவது சொன்னாரு கணபதி முருகன் கையினாரப்பன் வீரப்பன் காவல் செய்பாவான ராயனே, அந்த கடவுள் எல்லோரும் உற்சாயனே, அந்த கடவுள் எல்லோரும் உற்சாயனே. கணபதி முருகன் கையினாரப்பன் வீரப்பன் காவல் செய்பாவான ராயனே, அந்த கடவுள் எல்லோரும் உற்சாயனே, அந்த கடவுள் எல்லோரும் உற்சாயனே. பிள்ளை கடவுளுடன் நலமாடிய தினமா கல்முடி சூடிய மகாதேவி என்று தேவர் பாடவே, மகாதேவி என்று தேவர் பாடவே, இந்த மாநிலம் என்றும் கொண்டாடவே. அந்த அம்மாவுக்கு காவல்காரர்கள் கணபதி முருகன் கைனாரப்பன் வீரப்பன் எத்தனை பேர்ல எல்லாம் அவங்க பிள்ளைங்க தான். அவங்க வளர்த்த பிள்ளையே இந்த மாதிரியாத்த பிள்ளைதான் அந்த மாதிரி தம்பி. இந்த பாட்டை அந்த அம்மா பேர்ல எழுதின பேராசிரியர் இத திருவெண்ணநல்லூர்ல உட்கார்ந்து ஒரு கோயில்ல ஆமா திருவெண்ணநல்லூர்ல எழுதின. ஆமா, அதனாலதான் புண்ணிய மலர் தீர்வு வெண்ணை நல்லூர் பெண்ணை அருள் சேவை தந்தாடிடு கோவிலே, அருள் சேவை தந்தாடிடு கோவிலே. தேவந்தூர் ராமசாமியே, சேகர் பாவம் தேவ சிவகாமியே. எப்படி எல்லாம் பாடி வச்சிருக்காங்க ஒரு பாட்டும். அந்த அம்பாள் பேர்ல நாம அதை போல கற்றவர் இல்லை, தெரிந்தவர் அல்ல. ஏதோ நம்முடைய சிற்ற அறிவுக்கு ஏற்றவாறு நாடகத்தை நடத்த வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்தா அதை எப்படி நீங்க பொறுத்து அங்கீகரிக்கின்றீர்களோ அதை போல எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாரு? சூற வேணுமாண்டா சாமி. ஆமாண்டா, போற ஒரு புற இதே ரெண்டு நாள் வந்து சேர்த்து 64 வருஷம் முன்னாடி போயிச்சு. அதனால மகாபாரத்தில் ஒரு பாகம், அகிடவர்த்தன சூர சம்மாரம், துரியோதனன் கர்வ பங்கா, அம்மன் மகத்துவம். ஆமா, ஒரே ராத்திரில 3 நாடகம் ஆடுறோம். ஒரு நாடகம் அவ்வளோ வந்துட்டாங்க. தம்பி, நடத்தக்கூடிய நாடகம் அகிடவர்த்தன சூர சம்மாரம், அம்மன் மகத்துவம். இந்த நாடகத்தில் தங்கி வரக்கூடிய தில்லி அகஸ்தனாபுரிக்கு அதிபதி அது துரியோதன மகாராஜன் தர்பார். அன்னவரால் மற்றவரம் அறியலாம்.
கட்டாயம் போறான் மாமான்னு கட்டாயம் போறோம் இந்த குடும்பம் வரும்போது ராஜதான் போய் நம்பூர்ல கூட்டு விட்டு மாமா தாழ்ந்து வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். நீண்ட ஆயுள பெற்று நிறைந்த செல்வத்தோடு அது முன்னால் பார்த்தியா அம்மன் சத்தி வரித்து சமயம் 16,000 ஆய்பாத்தோர் அத்தியாகத்தோடு வந்தருளிய ஊர்காக்கும் தேவதை அம்மா எவ்வளவு அழகாக இருக்காங்க பார்த்தியா. காலையில கதிரவன் ஆகி சூரியன் உதயாதி நாழிகை முன்பாக
தடாகத்திலே சென்று பார்த்தால் பார்த்தால் செந்தாமரை புஷ்பம் இருக்கும். தாமரை மலரே. அந்த சூரிய ஒளி அந்த தாமரை மலரில பட்ட உடனே அப்பதான் மலருமா. அது அப்பதான் மலரும். அப்ப அது எப்படி இருக்கும்? எப்படி? சும்மா தக 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 தகன்னு ஜெகஜோதியா தட்டுக்குள்ள எழுந்திருக்கா. பிரகாசமா இருக்கும். அதோ அதை போல அமர்ந்திருக்காங்க பார்த்தியா? ஆமா ஆமா. அம்மா எவ்வளவு அழகாக அமர்ந்து மக்கள் எப்படி இருக்கின்றார் அப்படி இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க பாருப்பா. அம்மனுடைய அனுகிரகத்தில் நீங்க 2 பேரும் நல்ல முறையில வாழ கடவுள் ஆசீர்வாதம். நல்லதுங்க. சபையை பார்த்தியா? சபை வார்த்தை. ஜலதார விழுக நீரும் எல்லாரும் ஒழுகி நீரும். சாகரம் தன்னை சார்ந்தார். சாகரம் தன்னை சார்ந்தார். தன் குலவென்று வெறுப்பதுண்டோ குறைகள் வந்த நீரை. உழவர்கள் சபையை கூடி சபை கோடி. உங்களை ஏற்றினார். ஏற்றினார். நலமென்று பருப்பதுண்டு நவிதோர் பெரியோர் பெரியோர். இது உனக்கு என்ன விளக்கம் புரியுது? புரியல. ஆகாயத்தில் மேக கூட்டம் திடல் திடலாம் மேகம் மேகம் பிறக்கும். மேகம் பிறந்தால் மழை மழை வச்சுக்கோ. வைக்கலாம். மழை வச்சிக்கும். ஆமா. மழை வச்சத்தால் ஜலமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக ஓடி போகும். அந்த ஜலம் அது எப்படி இருக்கும்? அது அசுத்தமான சுத்தமான ஜலம். ஜலம். அது அசுத்தமான ஜலம். ஆமா. அதே ஜலமானது ஜலமானது. ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு. கடல்ல இருக்க. அந்த ஜலம் அது எப்படி இருக்கும்? அது பரிசுத்தமான சுத்தமான ஜலம். ஜலம். அது பரிசுத்தமான ஜலம். ஆமா. இந்த அசுத்தமான ஜலம் காற்றில் மேட்டில் விழுந்து திரண்டு உருண்டு பிறண்டு ஆமாங்க. ஆழியாக சமுத்திரத்தை தேடி கடலை செல்லுமா. தேடி செல்லுமா. அசுத்தமான ஜலம் வருகிறது. வருகிறது. வேண்டாம் என்று வெறுப்பதில்லை. அது இருக்காது. அது ஏன்? ஏன் நம்ம இழந்தானே கெட்டுப்பட்டு நம்மளை தேடி வருகின்றது. வருகிறது? அவன அழகிலா வா வான்னு அப்படி சேர்த்துக் கொள்ளும். சேர்த்து உள்ள வாங்கிக்குமா. அலைகளால் அலைந்து இனத்தோட இனம் சேருமே தவிர ஆமா. வேண்டாம் என்று அது வெறுக்காது. இப்பதான் புதிதா வந்திருக்க இந்த ஊருக்கு. ஆமா. சபையை பார்த்தியா? சபை வார்த்தை. ஏய், மதி ஓ. முன்னாள் பார்த்தியா? எவ்வளவு அழகாக உட்கார்ந்து இருக்காங்க பார்த்தியா? ஆ. பெரிய சபைன்னா இப்படி இருக்கணும். ஆமா. கற்றோர் கற்றோர். கருணையற்றோர் கருணையற்றோர். நம்மை பெற்றோர் பெற்றோர். பெரியோர்கள் உட்கார்ந்து இருக்காங்க பார்த்தியா? ஆமா. எவ்வளவு அழகாக ஆ. அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் ஆச்சாரத்தோடு வந்திருக்கின்றார்கள். உண்மைதான். 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கால், 16 16 தத்துவம். இதிகாச புராணங்கள் எல்லாம் சிக்கல கற்றுணர்ந்த பெரியவர்களை பார்த்தியா? ஆ. எவ்வளவு அமைதியாக நாட்டாமை கர்ணம் தலைவர் அண்ணனுடைய பாதத்திற்கு. பாதத்திற்கு முன்னால் எழுந்தருளிய ஆ. அம்மாவுடைய பாதத்திற்கும் ஆ. நாடக கம்பெனி அவர்களுக்கும். அணிவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் ஆமா. உனக்கு எதுனா வேணுமாப்பா? ஏய், கேட்டு. எனக்கு வேணுங்க. ஏன்? நான் கேட்டு வாங்குறதுல மரியாதை. ஓ, அப்ப அவரே வந்து கொடுப்பாரு அவனுக்கு. ஆ. உள்ள வாங்கிக்க. இல்ல அவன் சொல்வது நியாயம். அது ரைட்டு. உட்கார்ந்து இருக்காங்க பார்த்தியா? ஆமா. யார் பெரியவர்கள் பெரியவர்கள். பார்த்த உடனே பரவாயில்லப்பா முருக்கம்பாடி ஆறுமுகம். அயோக்கிய ஆறுமுகம். ஐயோக்கு ஆறுமுகம் முடிச்சு போய் ஆரம்பிச்சு. பரவாயில்ல. அடைய என்ன 10 மணிக்கெல்லாம் பாப்பன்னு வெளியே வந்தான். காலையில 6 மணி வரைக்கும் ஜோரா நடிச்சான். அப்படின்னு அவர்களா பார்த்து செருப்பாலே கொடுப்பாங்களா? மரியாதைடா மரியாதையை சொல்றேன். இப்படின்னா எப்படி? அப்படி இல்ல மரியாதை வாரி 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 கொடுப்பது. அப்படி கொடுத்தாதான் வாங்கணும். கேட்டு வாங்குறதுல மரியாதை. அதெல்லாம் கிடையாது. திருமன் வணக்கம். ஒரு விலைக்கா. எப்படி விளக்கம்? விலைக்கமா விவரமா புரிஞ்சு விட்டாது. துரியோதனம் என்ன? துரியோதனம் என்ன? துரியோதனன் துரியோதனன் துரியோதனன். மதி ஆ. துரியோதனன் துரியோதனன். அரவகேதனன் அரவகேதனன். நராந்தகன் நராந்தகன். நந்தியாவட்டமாலை நந்தியாவட்டமாலை மாறுவான். கரை 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 கரை. ஆ. மதி ஓ, எங்க நாடு இருக்க ஆமா. அகஸ்தினாபுரி பட்டணம். அகஸ்தினாபுரி பட்டணம். ஆ. 66,000 வீதி. 66 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 அரண்மனைகள். 435 கோடி 60 லட்சம் வீடு. சதுரத்துக்கு சதுரமான நாடு.
யாருடைய நாடு? நம்ம நாடுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சிரிக்காத சிரிக்காத சிரிக்கூடாதுக்கு சும்மா. அப்படின்னா சும்மா சிரிச்சுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவன் கறி எங்க சிரிச்ச கறி கறி எங்க சிச்சு விட்ட கறியாடுங்க யார் கறி? ஏய் ஏய் இல்லையா நான் சொல்லல பாக்குறவங்க அப்படி நினைப்பாங்க மாட்டாங்க. அப்படின்னு அவன் முன்கூட்டியே சொல்றான். அப்படி என்ன? என்னுடைய நாடு அகஸ்தனாபுரம். 55 நாட்டுக்கு தலை சிறந்த நாடு. பேரரசன் பேரரசர் ஆனந்த களிப்பு. ஓ, ஆனந்த ஆனந்த சிரிப்பு. சரி சரி உண்மை 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 உண்மை. ஆனால் எங்க அப்பா இருக்காரு திருவிழாட்டிதான். எங்க அம்மா காந்தாரி. நாங்க எத்தனை பேர் ஜனனமானோ அந்த விளக்கு உனக்கலாயிடும். பாருடா என்னடா? எத்தனை பேரு பிறந்தோம் உனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டா கேட்டா அவங்க அம்மாவுக்கு நான் புள்ள கொடுத்தேன். அவன் தான் ஒன்னா நம்மளுக்கு தெரியும். அவங்கிட்ட போய் நான் எத்தனை பேர் போறதுன்னா உங்க அம்மாவுக்கு நான் புள்ள கொடுத்துனான், செலவு தூள் எடுத்து கொடுத்துனான், மிளகா தூள் எடுத்து கொடுத்துனான், உம்மால தேவை ஆகிறான். அவன் ஒரு நாள் விட்டாட்டி அவன்கிட்ட போய் கேட்கலாம். அரசாங்கத்துல முதல் மந்திரி அவன் தானே, முதலமைச்சர் அவன் தான். அதனால எங்க குடும்ப நீ எதனா புள்ள கொடுத்துருக்க. ஆனா எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி இல்ல. ஆமா, உங்க அப்பா திருவிழாட்டு மட்டும் கண்ணு தெரியாது. மையெல்லாம் போய் கோயப்பிருப்பான் கோயப்பிருப்பான் உட்காந்துக்கிறாங்களா அவங்க எல்லாம்? அவங்க அப்பாவுக்கு கண்ணு உன்னை கேட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு பிறவி குருடு 2 நேற்று பழுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிறவி குருடு இல்லைங்க, பிறவி நொல்ல. அப்படி சொல்லு. முதல் நொல்ல. நான் ஒரு பேரரசன் வந்திருக்கேன், இவன் வந்து நொல்ல நொல்ல. டேய் என்னடா? அடா பிறவி குருடுன்னா சின்ன பசங்களுக்கு தெரியாது, நொல்ல உங்களுக்கு தெரியும். திருவிழாட்டிதான் அவங்க நொல்ல நொல்ல நொல்லின்னு போறது. ஒரு ஈடு சொல்லுமா 2 அப்புறம் நகைத்து என்னடா நொல்லையும் அவனேன்றான். எத்தனை பேர் பிறந்தீங்க? அது சொல்லுங்க. துரியன் முதல் முதல் திருத்தராட்டன் எங்க அம்மா காட்டாரு. ஆமாண்டா விகடன் கடை 100 பேரா? ஆமா. ஒரே அப்பனுக்கா பிறந்தீங்க? இல்ல, இவங்க அம்மா காந்தாரி 4 தெருவுல இருக்கிற மைனர் பூரா இழுத்து வந்து உள்ள போட்டு இருந்தாங்க. டேய் என்னடா டேய் பரவாயில்லைங்க. என்ன விகடமான வார்த்தை. பரவாயில்ல, உங்க அப்பாவை நான் பாராட்டுறேன். எப்படி அவத்தொட்டு கோபம் திருக்கி கட்டணும். அவன் புள்ள குடிக்கிற வேலையை ஆக்கவும் அவங்க அம்மாவுக்கு ஆக்குற வேலையும் இவங்க அப்பாவுக்கு போட்டு உங்க அம்மால உட்காந்து சாப்பிடுற வேலையும் பாராட்டுவேன். வாய முல்லா. ஆனா 100 பேர் பிறந்தோம் அல்லவா? ஆமா. கடைசியாக என் தங்கை, ஒரே ஒரு தங்கை, ஒரே ஒரு தங்கச்சி, அவள் பேரு துச்சடை. அது வேற கோச்சுரா? 100 பேருக்கு. சொல்றது ஆனால் எங்களுக்கு பங்கு பங்காளி இது சித்தப்பா இருக்காரு ஆண்டு மகாராஜன். ஆமா. அவளுக்கு 2 மனைவி, மாத்ரா தேவி குஜமாதேவி. 2 கொண்டாட்டி. ஆனால் பிறந்த பிள்ளைகளா 5 பேர். 5 பேரு, நீங்க 100 பேரு. ஆனா ஒருவங்க கூட நாட்டுல பிறக்கல. 5 பேரா? நாட்டுல பிறந்த பசங்க தேவடியா பசங்க. நீங்க சுயமா பிறந்தவங்க. யார? அவன் மூணு பையனா அந்த தர்மராஜா. அதை சொல்லு. உன்னை போய் தேவடியா பையன் கேப்பா. அவனுங்க அப்படி சொல்லு. ஆனா பள்ளியால பிறந்தவங்க. பள்ளியால பிறந்தவங்க. போன உமால வெள்ளாட்டுக்கார தாலி கட்டா. கலாபுரத்துல பிறந்த பையன். உள்ளாங்கனுக்கு நொல்லாக்கண்ணா எங்க குடும்ப சமாச்சாரங்க. உன்னை போய் நொல்லையும் ஒன்று சொல்லுனா எத்தனை ஈடு சொல்றான் பாருங்க. டேய் இப்ப நீ என்னன்ற? நீ உமா வெள்ளாட்டுக்கார தாலி கட்ட. நீ இப்ப எந்த அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற? அவங்கதான். அப்ப சம்பளம் வாங்குறதுக்கு என்னடா? டேய் மாநில மக்கள் அந்த மாதிரி யாரும் சொல்லிடுவாங்க. இது அரசாங்க சமாச்சாரம், பெரிய எடுத்த விஷயம். வெளியே தெரிஞ்ச எல்லாம் நகைத்து பாக்குறவங்களா நகைத்து சிரிக்க மாட்டாங்க. இப்ப மாநிலம் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துக்கிறதுல புத்தாங்க படுத்துக்கிறதுலாம் புயல வேறு. சொல்லுங்க. ஆனா சுத்தமார் பிள்ளை 5 பேர். நாங்க தெரிஞ்ச பிள்ளை 100 பேரு. எங்க நாடு அகஸ்தனாபுரம் பாகம் இருக்கணும். எப்படி நாட்டை பாகம் இருக்கணும்னா எப்படி பிரிக்கணும்? ஆளுக்கு பாதியா பிரிச்சு போக வேண்டியது. ஏங்க 66,000 டெல்லியா கேஸ்ல அப்படி கட்டணும். அதுல சரி பங்கு 33,000 அங்காடிக்கு பாகம் கொடுத்துதான் அவனுக்கு பஞ்சாயத்துக்காரர் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. சரி உட்காந்துக்கிற பெரியவர்கள் பார்த்தாலும் நியாயம் அப்படிதான். அதனால அவன் உயிரா இருந்தா தானே பாகம் கட்டு இருப்பான். மாறாட்டமாக எப்படி நானும் கொண்டு விட்டா
நம்மளே ஆளலாம். நமக்கே சொந்தம். ஆமா அப்படி என்று 5 ராஜாக்களை கொத்தி விடலாம் என்று என்ன செய்தது தெரியுமா? செய்து பார்த்தீங்க. சாப்பாடு அதுல விஷத்தை கலந்து அவனு 5 பேருக்கு விஷ போஜனம் கொடுத்த. ஆமா அதுல சாவல ஒரு சாவலடா. சரி அப்புறம் ஆனால் சூதுமகனை ஆடு நாடு ராஜ்யம் போல வரவு தட்டிங்கை தட்டி கொண்டே தேவடைய மக்களுக்கு பாகம் கொடுக்கலாம். ஆனா 18 ஆண்டு வனம் ஒரு ஆண்டு வனத்துக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிடுச்சு. உயிரோட காட்டுக்கு போய் உயிரோட அவங்க காட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. காட்டுல இன்னும் இருக்கு, காய் கண்டி தான் இருக்கும். கோடை காலத்துல அது கூட கிடைக்காது. 5 ராஜா செத்துட்டாங்க. உங்க வீட்டுல காரி பண்ணும். பங்காளி இல்லையா? பங்காளி இல்லையா? ஓஹோ தீட்டு காய்க்கிறதுல பகையாளியா இருந்தாலும் பங்காளி. அவனுக்கு அப்ப அந்த ஜோதகன்றத்து இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சரி அவனுக்கு காரியம் அவ்வளவு தூரையா ஏன் கொஞ்சம் கோமி பிடிச்சிட்டு வந்து ஏதாவது தீட்டு கழியும் போது சரி எருமாட்டு கோமி பிடிச்சிட்டு வந்து எருமாட்டு கோமி எங்கிட்டு போதுமா? அவரு குடிச்சா பாக்குறாரு இல்ல மூந்து போறோம் தேடிக்கு போறாரு. சரி சரி இன்றைக்கு அந்த மனசுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும். இருக்காங்களா உயிரோட? அதனால என் மனைவி இருக்கின்றான் பானு. ஆலோசனை கேட்டு மறுபடி பார்க்க வேண்டும். சீக்கிரமாக நான் அழைத்து சீக்கிரமாக அடிவாய்
பாத்து